இது அவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக உங்களுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய அக்கிரமத்திற்காகவும் அவர் மரித்திருக்கிறார். இன்று அவர் உயிரோடு எழுப்பப்பட்டு இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் நாளை நம்ம கொண்டாடுறோம். அதுதான் ஈஸ்டர் பெருநாள். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் உயிர்த்தெழுதலின் சாயல் எப்படி இருக்கு, அந்த வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. உயிர்த்தெழுதலின் சாயல். ஏச சிலுவையெல்லாம் அடிச்சு தொங்க விட்டு ரத்தம் சிந்தி கடைசி வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் என்ன பண்ணார்? அவரே ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. அவரே ஜீவனை விட்டார். இப்போ அவர் தூக்கி அடக்கம் பண்ணிட்டாங்க. மறுபடி போறார் இயேசு. பூட்டி இருந்த வீட்டுக்குள் வந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. உயிர்த்தெழுந்த வல்லம் என்ன செய்து பார்த்தீங்களா இல்லையா? பூட்டி இருந்தா உடைச்சிரும். கை தட்டுங்க ஆண்டவருக்கு. உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் அடைக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் உட்பிரவேசித்து அவற்றை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. உங்களுக்கு இனி தடையே கிடையாது. அதனால தான் சொல்கிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் இயேசுவை பற்றியே சொல்லுது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரே ஆரம்பம், அவரே முடிவு. ஹல்லேலூயா. இப்போ எந்த மார்க்கத்திலையும் எந்த விதமான ஒரு மதத்திலையும் சொல்லப்படாத ஒரு சத்தியத்தை நான் சொல்கிறேன். உங்கள் ஜனங்களுடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.